ஹாய் காய்ஸ், உங்களுக்கு பேய்னா பயமா? நீங்கள் பேய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய பேய் சீரீஸில் இன்றைக்கி நான் ஒரு சின்ன கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு கோவில் திருவிழாக்கு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பும்போது 1008 பிரச்சனை, 1008 தடுங்கள், சரியான மழை, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதை சரி செஞ்சு போகிறதுக்கு 2 மணி நேரம் ட்ராவல். ஆனால் அன்றைக்கி 8 மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. அங்கே போய் சேரும் போது மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ கோயில் திருவிழானா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ முதல் நாள் ஆரவாரம் இருக்கும். ஆனால் அங்கே வெள்ளம் தான் இருந்துச்சு. அந்த வெள்ளத்துலேயும் அந்த கோயிலை ஒரு பார்வை பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு தங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு கோயிலை பார்த்ததுன்னு ஒரு பக்தி பரவசம் தான் வருமே தவிர பயம் வராது. எனக்கு என்னவோ அந்த கோயில் எவ்வளோ ஜெகஜோதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பாக இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தூக்கம் வரலை, ஒன்றும் வரலை. ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எம்மாடியம்மா இது என்னடா கூத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே பேய் பிடிச்சிருச்சு. நானும் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பார்த்துட்டு பயந்துட்டு இது எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி, கூட்டிகிட்டு வந்தவங்க என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, என் வீட்டுக்கு அந்த பேயையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ராத்திரியெல்லாம் தூங்காமல் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு என்னுடைய சதியை நானே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். கேட்கவே பயமாக இருக்கல. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்த பக்கத்துலேயே என்னுடைய சதைகளை நானே சாப்பிட்டு சுவைச்சு அப்பப்பா எனக்கு தூங்குன மாதிரி தான் தெரியும். வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, அந்த கையை ஊட்டியாச்சு. இப்போ ராத்திரியில் நான் ஏஞ்சி உட்காந்துருக்கேனா இல்லை படுத்து தான் தூங்குறேன்? நான் எனக்கு எப்படி தெரியும்?